வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான 5 மலையாள கிரைம் த்ரில்லர் பிளஸ் த்ரில்லர் படங்களை கலந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ்ல இல்ல, மற்ற 4 படங்களும் தமிழ்லயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல எந்தெந்த படங்களை எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, எதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட்டான படம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ராய் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் இல்ல அப்படின்னா சைக்கலாஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு நாவல் ரைட்டரா இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அது என்னன்னா, அவர் கனவுல என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அது அப்படியே ஃபியூச்சர்ல நடக்கும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி அவருடைய கனவுல வரும். இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கிறவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஹீரோயின் ஒரு நாவல் ரைட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அவங்க ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டரை பத்தி ஒரு பயோகிராஃபி எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. கடைசி அத்தியாயம் எழுதுறதுக்கு முன்னாடியே அவங்க யாரை பத்தி எழுதுறாங்களோ அந்த ஃபேமஸான ரைட்டர் திடீர்னு காணாம போயிடுறாரு. அவரை தேடிக்கிட்டே நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அவங்களுமே காணாம போயிடுறாங்க. இப்படி காணாம போன நம்ம ஹீரோயினை ஹீரோ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, கடைசியா ஹீரோயினை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஹீரோவான சுராஜோடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஹீரோயினான சிஜாரோஜோடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்சிருந்த மற்ற கதாபாத்திரங்களும் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட ஒரே விஷயம் ஸ்லோனஸ் அப்படிங்கலாம். பொதுவா மலையாள படம் அப்படின்னாவே ஸ்லோவா தான் போகும். ஆனா இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்துடைய டியூரேஷனை ஒரு 1/2 hour கட் பண்ணி 1.5 மணி நேரம் படமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். சோ உங்களுக்கு இந்த ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன இனி உத்தரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் டாக்டரா இருக்காங்க. அவங்க ஒரு கிராமத்துல, அதாவது காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய விவேக் அப்படிங்கிற ஒரு நபரை கொலை செஞ்சுட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த நபர் என்னுடைய அந்தரங்க போட்டோவை என்கிட்ட காட்டி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால அவனை ஒரு காட்டுக்குள்ள வர வச்சு அங்கேயே கொண்டு அங்கேயே புதைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டெட் பாடியை புதைச்சதா சொல்லப்படுற அந்த காட்டுக்குள்ள எல்லா போலீஸும் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசா எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. படத்துல வரக்கூடிய அந்த 2-3 ட்விஸ்ட் எல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மூவில நடிச்சிருந்த எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 3 பேருடைய ஆக்டிங்கை சொல்லலாம். ஹீரோயினான அபர்ணாவுடைய ஆக்டிங், எஸ்பியா வரக்கூடிய ஹரிஸ் உத்தமனுடைய ஆக்டிங், சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய கலாபவனுடைய ஆக்டிங், இவங்க 3 பேருடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. படத்துடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நல்லா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னே சொல்லுவேன். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருந்தா போதும், எல்லா மொழி படங்களையும் பார்த்துருவேன்னு சொல்றவங்க இந்த படத்தை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஆட்டம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே ஒரு தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நாடக குரூப்பை காட்டுறாங்க. அதுல ஒரு 10ல இருந்து ஒரு 12 பேர் இருப்பாங்க. இவங்களுடைய நாடகத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சு போன 2 ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், இந்த ரெசார்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட இந்த நாடக குரூப்பை சேர்ந்தவங்களும் அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. அந்த குரூப்ல ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருது. யார் உன்னை இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை அவங்க கை காட்டுறாங்க. ஆனா அதை நம்புறதுக்கு மற்றவங்க தயாரா இல்ல. உண்மையாவே ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்கள ஹராஸ் பண்ணது அந்த நபர் தானா இல்ல வேற யாராவது அவங்கள ஹராஸ் பண்ணாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு கதையை எடுத்து அதை டிஃப்ரெண்டாவே ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து பேசிக்கிற மாதிரியான கதை தான். ஆனா அதையே போர் அடிக்காத அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க.
படத்துல நடிச்சிருந்த எல்லாத்தோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை கரெக்டா உணர்ந்து சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 4வது பார்க்க போற படம் 2021 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன கலை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை தமிழ்ல கலை அப்படின்னு சொல்லி டப் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு பையன் இருக்காங்க. நல்லா நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு 4 பேர் வேலை விஷயமா அங்க வராங்க. அந்த 4 பேர்ல ஒரு நபருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்துருது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. படத்துல மேலோட்டமான கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன கதை தான். ஆனா இன்டெப்தா பாத்தீங்க அப்படின்னா சுயநலம் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10க்கு கம்மியான பேர் தான் மொத்தமாவே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டொவினோ தாமஸ், திவ்யா பிள்ளை, சுமேஷ் மோர், லால் இவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ், பெரிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். லாங் ஷாட்ல ஹீரோவுடைய வீட்டையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸையும் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல நெகட்டிவா பட்ட ஒரே விஷயம், இவ்வளோ பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் தேவையில்லையோ, கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கட்டாயம் கொடுத்துச்சு. நீங்க ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன கடுவா அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கோட்டையம் பகுதியில பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரருடைய பையனா இருக்கிறவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவரை ஊருக்குள்ள கடுவா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. கடுவா அப்படின்னா புலி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட நம்ம ஹீரோவை படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஜெயிலுக்குள்ள காட்டுறாங்க. அங்க ஒரு 5 பேர் நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு, ஹீரோ எப்படி ஜெயிலுக்கு போனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது தமிழ்ல வாஞ்சிநாதன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண சாஜி கைலாஸ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா வெறுவிறுப்பாவே கொண்டு போயிருக்காங்க. படத்துல வரக்கூடிய இந்த சண்டை காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். படத்துல நடிச்சிருந்த பிருத்திவிராஜ், விவேக் ஓபரா இவங்க 2 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னா சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யுது. ஹீரோயினுடைய ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கலாம். ஓவராலா கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான படம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படம் தமிழ் டப் பண்ணப்பட்ட ஒரு படம். ஆனா அபிஷியல் OTT பிளாட்ஃபார்ம்ல தமிழ் டப்பிங் கூட அவைலபிளா இல்ல. அமேசான் பிரைம்ல மலையாளத்துல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். சோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.